ஃப்ரெண்ட்ஸ் ஐரல் இந்தியா துறையில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்க வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்க ஐடிஐ முடிச்சவங்க, டிப்ளமோ, பிஇ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாரும் எலிஜிபிள் தான். ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து 20 செப்டம்பருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆஃப்லைன்ல வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஐஆர்இஎல்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கேருந்து உங்களுக்கு வந்திருக்குன்னா, நம்ம தமிழ்நாட்ல வந்து பாருங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மணவளக்குறிச்சி இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு அங்க தான் போஸ்டிங்ஸுமே வந்து இருக்க போது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் கேட்டகரி, டெக்னீஷியனு, ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து உங்களுக்கான வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கிராஜுவேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கலுக்கு வந்து போஸ்டிங் இருக்கு. ஸோ இதில குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க பிஇல வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், பிஇல சிவில், பிஇல மெக்கானிக்கல் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி தான் டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்க, நீங்க டிப்ளமோல வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாரி வந்து ட்ரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து ஐடிஇ ட்ரேட்ல வந்து ஃபிட்டர் ட்ரேடோ, எலக்ட்ரீஷியனோ, மெக்கானிக்கோ இல்லனா வெல்டரோ, எலக்ட்ரானிக் இல்லனா இன்ஸ்ட்ருமென்ட் மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன் இந்த டர்னர், பிளம்பர் இந்த மாரி குடுத்துருக்காங்க பாருங்க. லேப் அசிஸ்டன்ட் கூட வந்து குடுத்துருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட்ட பொறுத்தவரைக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து நீங்க முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி பாஸா கேட்டகரிக்குமே நீங்க வந்து கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் அண்ட் புரோகிராமிங் அசிஸ்டன்ட் வந்து நீங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரெய்னிங்குமே வந்து இங்க ரைட் சைடே குடுத்துருக்காங்க. உங்களுக்கு 1 இயர், 2 இயர்ன்னு வந்து உங்களுக்கான ட்ரெய்னிங் பீரியட் வந்து இருக்கும். ஸோ ஏஜ் பொறுத்தவரைக்கும் மினிமம் உங்களுக்கு 18 மேக்ஸிமம் 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. செலக்ஷன் மெத்தடாலஜிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட மார்க்க பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. பேசிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட்னே குடுத்துருக்காங்க. உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து குவாலிஃபிகேஷன் மார்க் இருக்கு பாத்தீங்களா, ஐடிஐனா ஐடிஐ மார்க் இந்த மாரி டிப்ளமோனா டிப்ளமோ மார்க்க பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு எக்ஸாமோ அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட்டா ஷார்ட் லிஸ்ட் பண்றதே உங்களோட மார்க்க பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க. இதில எப்படி அப்ளை பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதில ஹவ் டூ அப்ளைல வந்து அப்ரன்டிஸ்ஷிப்போட போர்ட்டல் குடுத்துருக்காங்க. அதாவது கிராஜுவேட் கேட்டகரி அதில குடுத்துருக்கிற மாரி டெக்னீஷியன் கேட்டகரினா, அதுக்கு வந்து பாருங்க ஒரு லிங்க் தனியா குடுத்துருக்காங்க. அதே மாரி உங்களுக்கு ட்ரேட் கேட்டகரியா இருந்தா, அதுக்கு தனியா லிங்க் குடுத்துருக்காங்க. அந்த 2 லிங்க்ல வந்து நீங்க எந்த கேட்டகரில அப்ளை பண்றீங்களோ, அந்த லிங்க்ல போய் அப்ளை பண்ற மாரி இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு வந்து அந்த என்ரோல்மென்ட் ஐடி நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிரும். அந்த நம்பர நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதில வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தனியா குடுத்துருக்காங்க. அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே வந்து பாருங்க இந்த இடத்திலேயே கேட்டிருக்கும். போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது நீங்க அந்த அப்ரன்டிஸ்ஷிப் போர்ட்டல்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா தான் இந்த அப்ளிகேஷன நீங்க ஃபில் பண்ண முடியும். அதில நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல இருந்து, உங்களோட ஆதார் நம்பர்ல இருந்து, உங்களோட நேம்ல இருந்து, ஃபாதர் நேம், மதர் நேம் இந்த மாரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இதில எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்க வந்து இணைச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணும் அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இணைச்சு, இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அட்ரஸ். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்க்கான அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து 20 செப்டம்பருக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதையுமே இதில பார்த்துக்கோங்க. அதே மாரி வந்து நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க, இந்த என்வலப் கவர்ல நீங்க அனுப்புவீங்க பார்த்தீங்களா, போஸ்டல் கவர் அதில வந்து இந்த போல்ட் லெட்டர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து மேல வந்து கரெக்ட்டா அந்த அவுட்டர் கவர்ல வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்க சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.